Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜ்மா மசாலா. ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் ராஜ்மா மசாலா செய்ய போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ராஜ்மா மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள், ராஜ்மா வந்து ஒரு ஃபுல் நைட் நான் ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது மூணுத்தையும் லைட்டாக ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடர்ட் ஃபார்மேட்டில் அரைச்சிடாதீங்க. டொமேட்டோ பியூரி நீங்கள் கடையில் கிடைச்சா அப்படியே யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து டொமேட்டோ நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு ஆனியன். மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ராஜ்மா மசாலா ஊற வச்சுருக்கேன் ஒரு ஃபுல் நைட்டு. அதுக்கப்புறமா பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் லைட்டாக ஒரே ஒரு கிரைண்டு. அதுக்கப்புறமா வந்து தக்காளி பியூரி, அதுக்கப்புறமா வந்து ஆனியன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு 8லேருந்து 9 விசில் கொடுத்து இந்த ராஜ்மாவை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ராஜ்மா வந்து அவ்வளோ ஈஸியாக வேகாதுங்க. உங்கள் வாயில் கரையணும் அப்படியே. அப்போ தான் அந்த ராஜ்மா வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ராஜ்மா மசாலா செய்யும் போது. ஸோ அதை ரெடி பண்ண பிறகு நம்ம வந்து கடாய்க்கு வந்துடுவோம். இலுப்பு சட்டியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் பட்டர், நான் வந்து 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே கூடவே கொஞ்சம் எண்ணெயும் வேணால் ஊற்றிக்கோங்க. ஸோ பட்டர் பாருங்க நல்லா கொதிச்சு வருது. அடுத்தது 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ண பிறகு வெங்காயம், அதாவது வந்து வெட்டி வச்ச வெங்காயம் சின்ன சின்னதாக நல்லா நீட்டாக வெட்டிக்கோங்க பாருங்க. அதுக்கப்புறமா நல்லா அப்படியே சாட்டே பண்ணுங்க. ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்லூசென்ட்டாக ஒரு கிளாசி கலர் வரும் பொழுதே நீங்கள் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். பாருங்க அப்படியே நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா சாட்டே பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன் வரது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாங்க இந்த பர்டிகுலர் இதுல. இப்போ அடுத்தது ஒன்னொன்னா வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணுங்க போதும். இதை நீங்க ரொம்ப நேரம் சாட்டே பண்ண வேண்டாம். இப்போ அடுத்தது 1 by 1 பொடிகள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி பவுடர் ஒரு பக்கம், மஞ்சள் பொடி யூஸ்வலாக ஆட் பண்ணுற பொடி தான். மஞ்சள் பொடி ஃபர்ஸ்ட்டு, அடுத்தது வந்து சில்லி பவுடர். காரம் அதிகமாகவே போட்டால் நல்லா இருக்கும் இந்த ராஜ்மா மசாலாவுக்கு. அதனால காரம் கொஞ்சம் அதிகமாகவே தூக்கலாகவே போடுங்க. ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா ஒரு 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தனியா பவுடரு. அதுக்கப்புறமா சீரக பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. பல பேர் வீட்டில் சீரக பொடி இருக்காது, அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. அப்புறமா எண்டில் வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணுவோம். இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து தனியா பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. யூஸ்வலாக நம்ம இந்த பவுடர்லாம் ஆட் பண்ணும்போது அப்படியே ட்ரை ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா சுற்றி இருக்கிற ஆயில், தண்ணி எல்லாத்தையுமே இந்த பவுடர் வந்து ஒரு மாதிரி அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ட்ரை டிஞ்சு வந்துடும். இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து சீரக பொடிங்க. சீரக பொடி வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆக்சுவலாக நீங்கள் எந்த மசாலாவாக இருந்தாலும் சரி சீரக பொடி ஆட் பண்ணலாம். எந்த கறியாக இருந்தாலும் சரி சீரக பொடி ஆட் பண்ணலாம். ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்மெல்லு, ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த டொமேட்டோ பியூரி அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாதிரி ட்ரையா ஆன பிறகு இந்த டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுங்க. டொமேட்டோ பியூரி ஆட் பண்ண பிறகு அது நல்லா கொதிச்சு வரட்டும். என்னடா புளி தண்ணி மாதிரி எதையோ ஒன்று ஊற்றினேன்னு பார்க்குறீங்களா? அது ஆக்சுவலாக புளி தண்ணி கிடையாதுங்க. ஆக்சுவலாக நம்ம ஊற்றினது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜ்மா மசாலாவில் அந்த ராஜ்மால ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதனுடைய தண்ணியை தான் நான் ஊற்றினேன். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம செய்ய போகிறது ராஜ்மா மசாலா கிரேவியாக செய்ய போகிறோம். ஸோ எதுக்கு வீணா தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுவானே, அந்த தண்ணியவே ஊற்றிட்டேன். அடுத்தது வந்து 1 ஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறமா அந்த ராஜ்மா மசாலா வந்து அந்த ராஜ்மா வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, பாயில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணுங்க. ஃபண்டாஸ்டிக்காக மேஷ் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி 8-9 விசில் வச்சுட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா மேஷ் பண்ண வேண்டாம். என்னோட கேஸில் வந்து சில ராஜ்மாலாம் இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகாத மாதிரி இருந்தது. அதனால நான் கொஞ்சம் ஒரு மேஷ் போட்டு அதை போட்டு மேலே போட்டு அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கொதி வரட்டுங்க. நம்ம எல்லா பொடிகளும் ஆட் பண்ணியாச்சு, உப்பு ஆட் பண்ணியாச்சு, டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணியாச்சு, ராஜ்மா ஆட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அதனால நம்ம இப்போ செய்ய வேண்டியது வந்து நல்லா பாயில் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்க. அப்படியே பபுளா வரும் பார்த்தீங்களா, அதுக்கப்பா அப்படியே வெயிட் பண்ணுங்க. பாருங்க. ஸோ அப்படியே வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன் எப்படி நான் வந்து அந்த ராஜ்மாவை வந்து எடுத்து பார்க்குறேன்னா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், எல்லா ராஜ்மாவும் ஃபுல்லாக வெந்திருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகம். அதனால இன்னும் கொஞ்சம் அதிக நேரமாகவே நான் கொதிக்க வச்சுட்டேங்க. அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே நான் அட்வைஸ் பண்ணுறேன், 8லேருந்து 9 விசில் வச்சுருங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து கரம் மசாலாங்க.
அடுத்தது நான் ஆட் பண்றது வந்து கசூரி மேத்தி. நல்லா வந்து 2 கையாலையும் நல்லா வந்து பிசைஞ்சு போடுங்க. கசூரி மேத்தியும் கரம் மசாலாவும் ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஏன்னா அந்த கரம் மசாலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மசாலா. அதனால வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. இப்போ நான் ஆட் பண்ணது வந்து அந்த ராஜ்மா உடைய அந்த லெஃப்ட் ஓவர் வாட்டர் தான், அதை தான் ஆட் பண்ணேன். இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு ஃபென்டாஸ்டிக் பபிள்ஸ் வருது பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய ராஜ்மா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து நம்மளுடைய கார்னிஷிங் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, கொத்தமல்லி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்தது ஃபைனல் டச்சுங்க. பாருங்க ஃபென்டாஸ்டிக்காக அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணலாம், இல்லை அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க அதனுடைய கலர் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. எப்படி வந்து அந்த ஹீட்டில் வந்து அந்த புகை வருது பாருங்க. இதை நீங்கள் அப்படியே சூடாக சாப்பிடணும். இந்த பட்டர் மேலே ஊற்றின உடனே நீங்கள் உட்காந்து சாப்பிடணும். சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடலாம், இல்லை வந்து ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை வந்து ஜீரா ரைஸ் கூட சாப்பிடலாம், இல்லை புலாவோட கூட சாப்பிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஃபென்டாஸ்டிக்கான ராஜ்மா மசாலா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம். தேங்க்யூ. பூண்டு சொல்ல